சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு அருமையான சிறுகதை, வாழ்க்கை ஒரு பிரச்சனை. கேட்கலாமா? நடிகை அனுசுயா தேவி தன் நீண்ட கூந்தலை அள்ளி முடித்தவாறு தோட்டத்தை சுற்றி வந்தாள். அழகூட்டும் காலை நேரம். ரோஜாக்கள் பனியில் குளித்து மலர்ந்து நகைத்தன. குரோட்டன்ஸ் வகைகள் அடுக்கடுக்காக கத்தரித்து விடப்பட்டு நிறபேதங்களுடைய இலைகளுடன் விளங்கின. ஒருபுறம் ஜினீவா செடிகள், மறுபுறம் போகன்வில்லா வளைவுகள். தோட்டத்தின் வனப்பை விட பன்மடங்கு எழில் வாய்ந்தது அவள் இல்லம். பங்களா என்று அதை அழைப்பதை விட மாளிகை என்பதுதான் அதற்கு பொருந்தும். சுவரெங்கும் நிகுநிகுப்பு. ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு நாட்டின் கலைப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஜப்பான் தேசத்து பொம்மைகளில் இருந்து ராமேஸ்வரத்து சோழிகள் வரை அவளிடம் இல்லாத கலைப்பொருட்களே கிடையாது. படுக்கை அறையில் மேஜை மீது வெண்கல புத்தர் சிலை ஒன்றே போதும். தாய்லாந்தில் யாரோ அவளுக்கெனவே பிரத்யேகமாக செய்து பரிசளித்ததாம் அந்த சிலை. அன்று அனுசுயா தேவி மெல்லிய ஷிஃபான் புடவையை உடுத்தி இருந்தாள். காதுகளில் இங்கிலாந்தின் காதணி ஒன்று, திராட்சை கொத்துக்கள் கருகருவென்று அவள் மளமளப்பான கன்னங்களுடன் உறவாடி கொண்டிருந்தன. கைகள் வாழைத்தண்டு போல நீண்டிருந்தன. மணிக்கட்டுகளில் மட்டும் கருப்பு எனாமல் பூசிய தங்க பிரேஸ்லெட்டுகள் பளீரென்று மின்னின. பால்வண்ண கழுத்தில் கருப்பு வெல்வெட் நாடாவில் நடுவில் பதித்த வைரப்பதக்கம் சுடர்விட்டது. தலைப்பை தோளில் வலிய விட்டு அதை இடது கையின் மேல் மடித்து போட்டபடி கவலையற்று உளவிக்கொண்டே இருந்தவள் ஏதோ நினைத்தபடி உள்ளே விரைந்தாள். முன்கூடத்தில் கருங்காலி வட்ட மேஜை மீது ஜப்பான் நாட்டு பீங்கான் ஜாடி ஒன்று ரோஜா மலர்களுடன் வைக்கப்பட்டிருந்தது. நேற்று அங்கிருந்த காஷ்மீர பூங்கொத்து கிண்ணத்தை அப்புறப்படுத்திவிட்டு அதை வைக்க சொன்னது அவள்தான். ஆனால் இன்று அந்த பீங்கான் ஜாடி அவளுக்கு அழகாக காட்சி தரவில்லை. வெளியே வேலையாக இருந்த பணியாட்களை கூப்பிட்டு அதை அப்புறப்படுத்த சொல்லிவிட்டு வலுவலுவென்று இருந்த மேஜை மீது தன் புகைப்படத்தை வைத்து பார்த்தாள். அனுசுயா தேவி கொள்ளை அழகு. படமும் அழகாக இருக்க கேட்கவா வேண்டும்? கன்னத்தில் கைகளை ஊன்றி படத்தையே சிறிது நேரம் பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் அனுசுயா. அன்றைய தபாலில் அவளுக்கென ஏராளமான கடிதங்களும் வந்திருந்தன. பிரபல சினிமா பத்திரிகை ஒன்று அனுசுயா தேவியின் கலை ஆர்வத்தை பற்றியும் அவள் தன் வீட்டை விதவிதமாக கவியுணர அலங்கரித்து பார்த்து மகிழ்வதை பற்றியும் எழுதியிருந்தது. இருந்தாலும் அவளுக்கு ஏனோ இதிலெல்லாம் ஒரு நிறைவு ஏற்படவில்லை. தன்னை போலவே எல்லோருக்கும் இவ்வித ஆர்வம், பிரச்சனை இருக்குமா என்று சிந்தித்து பார்த்தாள் அவள். செல்வத்திலே திளைத்து செழிப்புடன் இருக்கும் அவள் தன் ஒருத்தர்களுடனேயே நட்பு பூண்டிருந்தாள். அவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு விதத்தில் கலைப்பொருட்களை சேகரிப்பதும் வீட்டில் பொருத்தமான இடங்களில் அவற்றை வைத்து அழகு பார்ப்பதுமாக இருந்தார்கள். தோழிகளை அழைத்து காட்டி மகிழ்வதையுமே பொழுதுபோக்காக உடையவர்கள் அவர்கள் எல்லோருமே. அனுசுயா மேலும் சிந்தித்தாள். பால்ய பருவத்தில் தன்னுடன் படித்த யாராவது ஒரு பெண் எங்காவது இருக்க மாட்டாளா என்று தீவிரமாக யோசிக்க யோசிக்க எளிமையும் அடக்கமும் நிறைந்த கீதா அவள் நினைவில் பளிச்சென்று தோன்றினாள். ஆமாம், கீதாவும் இந்த ஊரில்தான் இருப்பதாக அத்தையம்மாள் ஒரு தரம் சொன்னார்களே. எங்கே இருக்கிறாளோ? அத்தையம்மாளையே கேட்டுவிட்டால் போகிறது. நினைத்தபடியே தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தவளை காணாது போகவே அத்தையம்மாள் அனுசுயாவை தேடிக்கொண்டு முன்கூடத்திற்கு வந்தாள். நேற்று ஜப்பான் தேசத்து ஜாடி இருந்த இடத்தில் இன்று அவளுடைய புகைப்படம் இருப்பதை பார்த்துவிட்டு, ஏமா கண்ணு, இதையே இங்க வச்சுட்ட, யாராச்சும் பார்த்தா திஷ்டி போடுவாங்க என்று கேட்டவாறு புகைப்படத்தை தன் புடவை தலைப்பால் துடைத்து அக்கறையுடன் மறுபடியும் அதன் இடத்தில் வைத்தாள் அத்தையம்மாள். மாதுளை மொட்டு மலர்வது போல் அனுசுயா தன் இதழ்களை பிரித்தவாறு பளிச்சென்று சிரித்தாள். நீங்க ஒண்ணு அத்தை, என் படத்தை பார்த்து திஷ்டி போடுறதுன்னா அதோ பாருங்க, சுவத்துல எத்தனை பெருசா படம் போட்டு ஒட்டி இருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் வராது அத்தை. எனக்கு இப்ப ஒண்ணு தெரிஞ்சாகணும். என் கூட படிச்ச கீதா இந்த ஊர்ல இருக்கிறதா நீங்க சொன்னீங்களே, கோவில்ல பார்த்ததா சொன்னீங்க. எங்க இருக்கிறா தெரியுமா அத்தை உங்களுக்கு? தெரியாம என்னம்மா, அனுமார் கோயில் தெருவுல இருக்கிறாளா? அந்த பொண்ணு பாவம்,
அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு இன்னும். அவளை நான் பார்க்க போகணும் அத்தை. அத்தையம்மாளுக்கு தெரியும் அனுஷியாவை பற்றி. ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவளை யாராலும் மாற்ற முடியாது என்று. அனுஷியா எளிமையாகத்தான் உடை உடுத்திக் கொண்டாள். ஆனால் அதிலும் கவர்ச்சியும் கலை ஆர்வமும் தெரிந்தது. கூடை நிறைய பழங்களும் தின்பண்டங்களும் வாங்கிக் கொண்டு அதை காரில் வைத்துவிட்டு கீதாவின் வீட்டை தேடி புறப்பட்டாள். தன் வீட்டு வாயிற்படியில் தலை வைத்து கீதா சினிமா பத்திரிகை ஒன்றை புரட்டியவாறு படுத்திருந்தாள். பிரபல சினிமா நட்சத்திரம் அனுஷ்யா தேவியின் கலை ஆர்வத்தை பற்றிய செய்தி வந்த அதே பத்திரிகை தான் அது. கீதா, கீதா என்று நொடிக்கு ஒரு தரம் கூப்பிட்டு கண்ணாமூச்சி ஆடிய அவளா இவள்? இன்று இவள் பெரிய நடிகை, செல்வத்தில் ஊறி கிடப்பவள். என்னை எங்கே இவள் தெரிந்து கொள்ளப் போகிறாள்? என்னை பற்றி அவளுக்கு நினைவிருக்கிறதோ என்னவோ? இவ்வாறு அனுஷியாவின் படத்தை பார்த்தபடி எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் கீதா. 2 அறைகள் கொண்ட அவள் வீட்டில் படிக்கும் அறை, படுக்கை அறை, விருந்தினர் தங்கும் அறை எல்லாம் இது ஒன்றுதான். மற்றது சமையலறை. அதிக காற்றோட்டம் இல்லாத அந்த இடத்தில் நல்ல காற்று சிறிதாவது பெற வேண்டுமானால் வாயிற்படியில் தான் படுத்தாக வேண்டும். குழந்தைகள் 2 பேர்களும் பள்ளிக்கூடம் போயிருந்தார்கள். ஆயிற்று. 1 மணிக்கு இடைவேளை. சாப்பாட்டுக்கு வந்து விடுவார்கள். உப்பிட்டு மோர் ஊற்றி பிசைந்த பழையதும் எலுமிச்சை ஊறுகாயும் தான் அவர்களுடைய மதிய உணவு. காலையில் ஒரு பொரியல். குழம்புடன் சாப்பிடுவதே மாதத்தில் 20 நாட்களுக்குத்தான். கீதாவின் கணவன் கொண்டு வரும் 150 ரூபாயில் அதற்கு மேல் எதிர்பார்க்கவும் முடியாது. கீதா கடிகாரத்தை நிமிர்ந்து பார்த்தாள். மணி 12:30 ஆகிவிட்டது. இன்னும் அரை மணி நேரம்தான் அவளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். கடிகார பெட்டி மீது லேசாக ஒட்டடை படிந்திருந்தது. அதை துடைக்க வேண்டுமென்று பத்திரிகையை வைத்துவிட்டு எழுந்தாள் கீதா. கந்தல் துணியினால் அதை பளிச்சென்று துடைத்து வைத்துவிட்டு அவள் சமையலறைக்கு போக கிளம்பிய போது தெருவில் கார் வந்து நின்றது, நிழலாடியது. கீதா முதலில் அதை கவனிக்காமல் உள்ளே போக திரும்பினாள். ஆனால் அனுஷியாவே ஒருக்களித்திருந்த வாயிற்கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும், டிரைவர் பழக்கூடையை கொண்டு வந்து வைத்துவிட்டு வெளியே செல்லவும், அனுஷியா கதவை அழுத்தி சாத்தவும் சரியாக இருந்தது. கீதா என்று ஆவலுடன் அழைத்து, என்னை நினைவிருக்கிறதா உனக்கு? பார்த்து 6 வருஷங்கள் இருக்குமே என்று கேட்டாள் அனுஷியா ஆவலுடன். கீதா அப்படியே பிரமித்து நின்று விட்டாள். வீடு தேடி வந்தவளை வாவென்று அழைக்க கூட தோன்றவில்லை அவளுக்கு. கீதா என்று மறுபடியும் அழைத்தாள் அனுஷியா. இதற்குள் கீதாவுக்கு துணிவு வந்துவிட்டது. வா வா அனு வா என்றவள் அங்கு மூலையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த பாயை எடுத்து விரித்தாள். ஏதேதோ கேட்க வேண்டும் என்று நினைத்தவள், இப்பொழுதுதான் உன் படத்தை அந்த பத்திரிகையில் பார்த்தேன் அனு. உன்னை இவ்வளவு சடுதியில் பார்க்க முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. ஒரு சமயம் நாம் நினைக்காதது எவ்வளவு வேகமாக நடந்து விடுகிறது பார்த்தாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அனுஷியா அழகாக சிரித்தபடி காதோரம் சுருண்டு கொஞ்சம் உழலை கோதிக்கொண்டே கீதாவை பார்த்தாள். அவள் அப்படி பார்ப்பது கீதாவுக்கு வெட்கமாகிவிட்டது. என்ன அனு, ஏன் என்ன அப்படி பார்க்கிற என்று கேட்டே விட்டாள். உட்காரேன் கீதா, உன்னோட நான் நிறைய பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். எல்லோரும் நினைப்பது போல எனக்கு நிறைய பணம் இருப்பதால் மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவேனோ என்ற சந்தேகப்படுகிறாயா நீயும்? நானும் இன்ப துன்பங்களுக்கு உட்பட்ட மனித பிறவிதான். இப்போது சொல், நீ தோற்றத்தில் ரொம்பவும் மாறிவிட்டாய் கீதா. பழைய குறும்புத்தனங்கள், சிரிப்பு எல்லாமே உன்னிடம் அடக்கமாகவும் அன்பாகவும் மாறி புதைந்து விட்டன என்று எனக்கு தோன்றுகிறது. பெரிய மனுஷி மாதிரி தலைப்பை மடித்து கட்டி கொண்டு பளிச்சென்று மஞ்சள் பூசிய முகமும் குங்கும பொட்டுமாக களையோடு இருக்கிறாய். இது ஒரு விதமான தேஜஸ் தான். என் பணம் காசை எல்லாம் கொட்டி கொட்டி செலவழித்தாலும் விலை மதிக்க முடியாத இந்த எழிலை என்னால் பெற முடியாது கீதா. நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல் பார்க்கலாம் என்று கீதாவை கேட்டாள் அனுஷியா. கீதாவுக்கு அனுஷியாவை பார்க்கும் போதே கண் கூசியது. மழுமழுவென்று முகமும் வளைந்த செயற்கை புருவங்களும் சாயம் தீட்டிய இதழ்களும் திரை நட்சத்திரங்களுக்கே உரித்தான உடற்கட்டும் அவளை வியப்புடன் நோக்க வைத்தன. கீதா நாணிக்கொண்டே தலையை குனிந்து விரல்களால் தரையில் கோலமிட்டாள். என்னை வந்து கேட்கிறாயே நீ?
நாடெங்கும் புகழ் மணம் வீசும் உன் அழகிற்கு நான் தானா உரைக்கல்? அந்த காலத்திலேயே கிழிசல் பாவாடையுடன் பள்ளிக்கூடம் வந்தாயானால் கூட அழகு அள்ளிக்கொண்டு போகுமே என்று கூறியவள், பிரபல நடிகையே கிழிசல் பாவாடையில் என்று சொல்லிவிட்டோமே என அயர்ந்து போய் பேச்சை நிறுத்திவிட்டு, அனு, காபி சாப்பிடுறியா என்றவாறு கும்மட்டியை பற்ற வைக்க எழுந்து விட்டாள். இதற்குள் கீதாவின் குழந்தைகள் இருவரும் பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்துவிட்டார்கள். ஆங்காங்கு சாயம் போன சீட்டி கவுன் போட்டிருந்தால் பெண் குழந்தை. பித்தான் பீக்கப்பட்டிருந்த சட்டைக்கு பின்னை குத்தி விட்டிருந்தான் அந்த சிறுவன். அவன் நீல நிஜாரில் திட்டு திட்டாக விழுத்திருந்தது. குழந்தைகளுக்கு நின்ற இடத்தை விட்டு நகரத் தோன்றவில்லை. சுவரொட்டி விளம்பரங்களில் பார்த்திருந்த மாமி தங்கள் வீடு தேடி வந்திருப்பது அவர்களுக்கு ஏனென்றே விளங்கவில்லை. இருவரும் விழித்தபடி பழையது கிண்ணத்தை எடுக்க போனார்கள். அனுஷியா ஆசையுடன் பையனை தூக்கி முத்தமிட்டவாறு அவனிடம் கைகொள்ளாத அளவு ஆப்பிளையும் பிஸ்கோத்து பொட்டலத்தையும் நீட்டினாள். குழந்தைகள் வாய் திறவாமல் மறுபடியும் பள்ளிக்கு போய்விட்டார்கள். அனுஷியா சமையல் அறையில் கிடந்த மனையில் உட்கார்ந்தவாறு அறையை கண்ணோட்டம் விட்டாள். பழைய ஹார்லிக்ஸ் புட்டிகளில் மசாலா சாமான்கள், கல் சட்டிகளில் புளி ஊறுகாய்கள், மேலே உத்திரத்தில் இழுத்து கட்டப்பட்டிருந்த மரப்பலகையில் சமையல் பாத்திரங்கள் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தன. துரி ஏறிய டப்பாக்களில் அரிசி, பருப்பு இருந்தன. முன் அறையில் சுவரில் 2 கேலண்டர்கள், மூங்கில் கொடியில் கிழிந்து தைக்கப்பட்டிருந்த புடவைகள் 2 உலர்த்தி இருந்தன. படப்பிடிப்பு போக அனுஷியா தன் நேரத்தை செலவழித்து வளர்த்து வரும் கலை ஆர்வம் எங்கே? இந்த சின்னஞ்சிறு வீட்டில் கலை எங்கே போய் ஒளிந்து கொண்டது? நல்ல காஃபியாக போட்டு எடுத்து கொண்டு வந்து எதிரே வைத்தாள் கீதா. பல உயர் ரக குளிர்பானங்களை நாசூக்காக உதட்டோரம் வைத்து மேஜை மீது நகர்த்தி வைத்துவிட்டு எழுந்து விடுகிற அனுஷியா இன்று அந்த காஃபியை சுவைத்து சாப்பிட்டாள். உதடுகளை கைக்குட்டையால் ஒற்றிக்கொண்டு, கீதா, உனக்கு என்று நீ எந்த ஹாபியும் வைத்துக் கொள்வதில்லையா என்று கேட்டாள். ஹாபியா? சீதா சிரித்து கொண்டாள். எனக்கு அதற்கெல்லாம் பொழுதும் பணவசதியும் எங்கே இருக்கிறது அனு என்றாள் கீதா. உன் கணவர் வேலையில்தானே இருக்கிறார் என்று கேட்டாள் அனுஷியா. ஓ, வேலையில்தான் இருக்கிறார். மாதம் 150 ரூபாய் சம்பளம் வருகிறது. அதில் வாடகை, பால், படிப்பு செலவு, வைத்திய செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாவற்றையும் சரிகட்ட வேண்டுமே. ஒவ்வொரு மாதத்தையும் எப்படி ஓட்டப் போகிறோம் என்பதல்லவா என்னுடைய பிரச்சனையாகவே இருக்கிறது. எப்படியோ இதுவரையில் சமாளித்து விட்டேன் அனு. இனியும் சமாளித்து விடுவேன். ஒரு குடும்ப பெண்ணின் திறமை பூராவும் அவள் குடும்ப நிர்வாகத்தில் அடங்கி விடுகிறது. அதையும் மீறி அவளுடைய திறமை வெளிப்பட பணவசதியும் பொழுதும் பெற்றிருந்தால் தான் முடியும் என்றாள் கீதா. அனுஷியா தன் தோழியிடம் விடைபெற்று எழுந்து விட்டாள். 3 மணிக்கு ஒரு படப்பிடிப்புக்கு போக வேண்டுமாம். தட்டில் வெற்றிலை, பாக்கு, மஞ்சளுடன் கீதா தோழியை விடை கொடுத்து அனுப்பும் போது, அனு, நான் சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதே. சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும். நீ குடியும் குடித்தனமுமாக இருக்க வேண்டும். அப்படி உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அனு என்றவாறு தோழியின் நெற்றியில் குங்குமம் இட்டாள் கீதா. அனுஷியா கீதாவின் அன்பு கரங்களை இறுக பற்றி கொண்டாள். கீதா, நீ என் வீட்டுக்கு ஒரு நாள் வர வேண்டும். கட்டாயமாக நான் எதிர்பார்க்கிறேன். என்று வர முடியும் என்று சொல். நான் கார் அனுப்பி உன்னை அழைத்து வரச் செய்கிறேன் என்றாள். கீதா அடுத்த நாளே வருவதாக அவளிடம் ஒப்புக்கொண்டு விட்டாள். கார் தெருக்கோடியில் செல்லும் வரை பார்த்திருந்த கீதா உள்ளே திரும்பியதும் அந்த தெருவில் இருந்தவர்கள் அனுஷியாவை பற்றி இவளிடம் துளைத்தெடுத்து விட்டார்கள். மறுநாள் பகல் சரியாக 1 மணிக்கு கார் வந்துவிட்டது. கீதா கூடுமான வரையில் தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டாள். இருக்கிற ஒரே ஒரு பட்டு புடவையை உடுத்தி கொண்டு கொஞ்சம் பழங்கள் புஷ்பத்துடன் கிளம்பிவிட்டாள் கீதா. அனுஷியாவின் பங்களாவில் கார் நுழைந்த போது வாசற்படியில் நின்று அவளை கைகொடுத்து வரவேற்றாள் அனு. எங்கே நீ வராமல் இருந்து விடுவாயோ, உன் கணவர் உன்னை அனுப்புகிறாரோ இல்லையோ என்றெல்லாம் கவலைப்பட்டேன் அடி கீதா. உண்மையாகவே கீதா, நீதானே வந்திருப்பது என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் அனுஷியா. நன்றாக இருக்கிறதே நீ பேசுவது. இவ்வளவு பிரபலமானவள் என் வீட்டை தேடி வந்தாய். நான் வராமல் என்ன கேடு என்று பதில் சொன்னாள் கீதா. பார்த்தாயா, நான் வந்த பிறகுதானே உனக்கும் வர தோன்றியது. அனு சிறு குழந்தை போல முகம் சுண்ட கேட்டுவிட்டு, ஏனடி
குழந்தைகளை அழைத்து வரவில்லை நீ என்று பொரிந்து தள்ளினாள். ஆகட்டுமே, இன்னொரு நாள் குடும்பத்தோடு வந்து விடுகிறோம். இனிமேல் என்ன? பிரபல நட்சத்திரம் அனுஷியாவின் அருமை தோழி நான் என்று பத்திரிகைகள் எல்லாம் என்னை பற்றி எழுத ஆரம்பித்து விடும் பாரேன். இருவரும் சேர்ந்து கலகலவென்று சிரித்தனர். கீதாவின் கைகளை பற்றி இழுத்துக்கொண்டே அனு ஒவ்வொரு அறையாக அவளுக்கு காண்பித்து வந்தாள். பீரோவை திறந்தாள். இதுதான் மார்வார் தேசத்து உடை. இது அவர்கள் அணியும் கங்கணம். இது அவர்களின் காதணி. இது பாரசீகத்து பட்டு. கை வைத்து பாரேன், வழுக்கிக் கொண்டு போகும். அவற்றையெல்லாம் பார்த்து கீதா பிரமித்து போனாள். எங்கு பார்த்தாலும் கலை பொருட்கள். எதை தொட்டாலும் எழிலும் சொகுசுமே கொஞ்சின. மேஜை மீது வைத்திருக்கும் பொம்மைகளில் இருந்து குடிநீர் பருகும் டம்ளர்கள் வரை கலை ஆர்வம் நிரம்பி வழிந்தன. சிற்றுண்டிக்கு பிறகு அனுஷியாவும் கீதாவும் தோட்டத்தில் போய் அமர்ந்தனர். எங்கு பார்த்தாலும் மலர்கள் காற்றில் அசைந்தவாறு இருந்தன. கீதா, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? சொல். என் வீட்டை பார்த்த பிறகு என்னை பற்றி நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பாயே என்றவாறு அருகில் இருந்த ரோஜா செடியிலிருந்து மலர் ஒன்றை பறித்து தோழியின் கூந்தலில் செருகினாள் அனுசுயா. நினைப்பதற்கு என்ன இருக்கிறதானோ? நீ கலைக்காகவும் அதை வாழ வைப்பதற்காகவும் பிறந்தவள். அந்த வழியிலே உன் மனமும் செயலும் ஒன்றுபட்டு இணைந்து வாழ்கின்றன என்றாள். இல்லை கீதா, நீ அப்படி நினைத்திருந்தால் அது தவறு. அன்று சொன்னாயே, உன் வீட்டில் ஒவ்வொரு மாதத்தையும் எப்படி ஓட்டப் போகிறோம் என்பதே உன் பிரச்சனை என்று. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனையும் உண்டு. இந்த வீட்டை இன்னும் அழகாக சிறப்பாக எப்படி வைத்துக் கொள்வது? மற்றவர்களை விட அனுஷியா தேவியின் கலை ஆர்வம் அதிகம் என்று பிறர் சொல்ல காட்டிக்கொள்வதுதான் என்னுடைய பிரச்சனை. நீ அதை கலை ஆர்வம் என்றோ கலா ரசனை என்றோ எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் என்றாள் அனுஷியா. தோழியிடம் உள்ளம் திறந்து பேசிவிட்ட மகிழ்ச்சியில் அனுஷியா திளைத்திருந்த சமயம் தெருவோரமாக பிச்சைக்கார பெண் ஒருத்தி வேலைக்காரி மூலமாக காசோ அரிசியோ பெற்றுக்கொண்டு நகர்வதை கண்டாள். தன் எதிரே பிரம்மாண்டமான மாளிகை. அதன் எழில் எதுவுமே தெரியாதவளாக பிச்சைக்காக ஏந்திய குவளையில் விழுந்த பொருள் மீது தன் சிந்தையை தேக்கி அதை குனிந்து பார்த்து கைவிட்டு அலைந்து நிறைய கிடைத்துவிட்ட நிறைவில் பிச்சைக்காரி மேற்கொண்டு நடந்தாள். கீதா என்று அயர்வுடன் அழைத்தாள் அனுஷியா. உனக்கு அவசரமாக இன்று வீட்டுக்கு போக வேண்டுமா, இல்லை மாலையில் போனால் போதுமா? அவசரம் ஒன்றுமில்லை அனோ. அவர் குழந்தைகளை பார்த்து கொள்வதற்காக இன்று வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அனோ. ஏன் என்று கேட்டாள். மாலை இருட்டியதும் இந்த பிச்சைக்காரியின் வீட்டுக்கு நாம் போவோமா? இதே தெருவில் எதிர் சாரியில் சாக்கடை மதகின் ஓரம்தான் அவள் வீடு. அவள் வீடு எனக்கு தெரியும் என்றாள் அனுஷியா. உனக்கு என்ன பைத்தியமானோ? தெருவில் கூட்டம் சேர்ந்து விடுவேன். இல்லை, சேராது கீதா. நான் ஒப்பனை இல்லாமல் வெளியில் கிளம்பினால் பலருக்கு அடையாளம் தெரியாது. அதுவும் இருட்டிலே யாரும் என்னை எளிதில் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். சரியா? சென்னை நகரத்து நல்ல நெடுஞ்சாலைக்கு திருஷ்டி பரிகாரமாக அந்த சாக்கடையும் அதன் மீது கட்டப்பட்டிருந்த மதகின் கீழ் 4 செங்கல்களின் மீது கரியேறிய பானையில் உலை நீரும் வைக்கப்பட்டிருந்தது. யாருடைய நிலத்துக்கோ எல்லை கோடாக இருந்த சர்வே கல் மழையினால் பெயர்ந்து தரை மீது கிடந்தது. அதன் மீது மிளகாய், புளி, உப்பு வைத்து வெஞ்சனமாக துவையல் தயாராகி கொண்டிருந்தது. சொறி பிடித்த குழந்தை, இளம்பிள்ளை வாதத்தால் கால்களை இழந்த பையன், ஒரு பெண் பனம்பழத்தை பல்லால் கடித்து பசியாற்றிக் கொண்டிருந்தாள். பிச்சைக்காரி யாருடைய வரவுக்காகவோ சாலையை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள். கண்டிப்பாக அவள் அனுஷியாவையோ கீதாவையோ எதிர்பார்க்கவில்லை. மதகின் மீது இருந்த விளக்கு வெளிச்சம் கீழே துளிகூட விழவில்லை. இருட்டிலே குடித்தன் நடத்தி பழகி போன அவள் தொலைவில் பிச்சைக்காரன் ஒருவன் வருவதை பார்த்து அகமகிழ்ந்து போனாள். அதோ பாரு, நைனா வராங்க என்று குழந்தைகளிடம் சுட்டி காட்டியவுடன் அந்த பெண் நைனா என்றவாறு அவனிடம் ஓடியது. அது ஓடிய வேகத்தில் பனஞ்சாற்று கையை அனுஷியாவின் புடவியில் அப்பிவிட்டது. மதகின் சரிவில் மெதுவாக இறங்கி குடிசையின் எதிரில் போய் நின்றார்கள் அனுவும் கீதாவும். பிச்சைக்காரி அவர்களை அண்ணாந்து பார்த்தாள். யாருமா, வழி தெரியாம வந்துட்டீங்களா? அதோ அந்தால ஏறி போனா பாதை போகுது,
பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, வழிகாட்டினாள் அவள். இதற்குள் பிச்சைக்காரன் அங்கே வந்து விட்டான். இந்தா, இன்னைக்கு 50 நயா பைசா, ஒரு படி அரிசி, ஒரு வீட்டுல 4 இட்லி கொடுத்தாங்க என்றான் இவர்களை கவனிக்காமல். எனக்கு இட்லி, எனக்கு இட்லி என்று 3 குழந்தைகளும் போட்டியிட்டு கத்தின. நான் துண்ணுட்டேன். எம்மாம் சம்பாதிச்சு கொண்டாந்தாலும் நீங்க துண்ணாதான் சரியாக்கிது. ஆமா, இவங்க யாரு புள்ள? பிச்சைக்காரன் கண்களை இடுக்கி கூர்ந்து பார்த்தான் அவர்களை. ஆ, நம்ம ராணியம்மா என்றான் அதிசயித்தவாறு. அனுஷியா பல படங்களில் நடித்திருந்தாலும் தென்னாட்டின் சரித்திர படம் ஒன்றில் அவள் ராணியாக வந்ததை அந்த பிச்சைக்காரன் மறக்கவில்லை. ஆ என்று புடவையை உதறிக்கொண்டு பயபக்தியுடன் எழுந்தாள் பிச்சைக்காரி. என்னென்னவோ கேட்க வேண்டும் என்று வந்த அனுஷியா, இதுதான் உன் வீடா என்று மட்டும் கேட்டு வைத்தாள். ஆமாங்கம்மா, வெயில் காலத்துல கஷ்டம் ஒண்ணு இல்லைங்க. நல்ல மர நிழலு, வெளியே படுத்துட்டா காத்து வாரிக்கிட்டு போகும். மழை பெஞ்சாதான் பட அவதியாயிரும். இருந்தாலும் கஷ்டம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. சர்க்காரும் எங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் 2-3 நாளைக்கு வச்சு கஞ்சி ஊத்தி போடுவாங்க. மழை விட்டதும் போங்கடான்னா மறுபடியும் வந்து சேர வேண்டியதுதான் இங்க. உனக்கு நல்ல வரும்படி கிடைக்குதா என்று கேட்டாள் கீதா. ஏதோ கிடைக்குதுங்க. காலையில எழுந்திருச்சு கடவுளேன்னு நான் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் போனா இருட்டுறப்போ அன்னி சாப்பாட்டுக்கு தேருங்க. அப்ப நாளைக்கு என்று அசட்டுத்தனமாய் கேட்டு வைத்தாள் அனுஷியா. நாளைக்கா? அத பத்தி யாருமா கவலைப்படுவாங்க? சுருக்கமாக ஒரு ஞானி போல் விடையுறுத்தாள் அவள். அன்றாட வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாகிவிட்ட அந்த எளிய மக்களின் விடையை கேட்டபடி இருவரும் மதகின் மீது ஏறி சாலையிலே நடந்து வீட்டினுள் வரும் வரை ஒன்றுமே பேசிக் கொள்ளவில்லை இருவரும். பின்னர் 1 மாதம் கழித்து வந்த சினிமா பத்திரிகையில் வந்த செய்தி ஒன்று, பிரபல நட்சத்திரம் அனுஷியா தேவி திடீரென்று தம் மாளிகை போன்ற வீட்டையும் கலை பொருட்களையும் மதிக்காமல் பெரிய தோப்பினுள் சிறு வீட்டில் அமைதியாக வாழ்கிறார் என்று அறிவித்தது. அதன் காரணத்தை முழுமையாக உணர்ந்தவள் கீதா ஒருத்திதான். வாழ்க்கை ஒரு பிரச்சனை சிறுகதை முற்றும்.